ஆண்டின் பொதுக்காலம் 7வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6, அருள்வாக்குகள் 27 தொடக்கம் 38 வரை. மகாத்மா காந்தி தனது சுயசரிதையான தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற நூலில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக வன்முறையற்ற எதிர்ப்பின் வழியாக அரசியல் சுதந்திரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு உதவிய நூல் விவிலியம் என்று அதில் குறிப்பிடுகிறார். குறிப்பாக மழைப்பொழிவு பகுதியை குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்புகிறவனுக்கு கிறிஸ்தவத்தின் முழுமை இந்த மழைப்பொழிவு பிரசங்கத்தில் அடங்கியுள்ளது என்று எழுதுகிறார். அந்த மழைப்பொழிவு பகுதியே இயேசுவை நான் நேசிக்க செய்தது என்பதையும் குறிப்பிடுகிறார். 1947 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சமய ரீதியாக இந்தியா என்றும் இஸ்லாமிய பாகிஸ்தான் என்றும் பிரித்தபோது இந்தியா பாகிஸ்தான் எல்லை மாநிலங்களில் இந்து மற்றும் இஸ்லாமிய வெறியர்களுக்கு இடையே வெடித்த வகுப்புவாத வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மகாத்மா காந்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இந்த நேரத்தில் ஒரு இந்து மதவெறியர் அவரிடம் வந்து, நான் நிச்சயமாக நரகத்திற்குத்தான் செல்வேன், யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்றார். நீங்கள் நரகத்திற்கு ஏன் போவீர்கள் என்று கேட்க அந்த நபர் தான் ஒரு இந்து என்றும் கலவரத்தின் போது இஸ்லாமியர்கள் தனது குழந்தையை கொன்றுவிட்டதாகவும் அதை பழிவாங்கும் விதமாக நான் ஒரு இஸ்லாமிய குழந்தையோடு சேர்த்து அவரது பெற்றோரையும் கொன்றுவிட்டேன், அந்த குற்ற உணர்வு என்னை உறுத்திக் கொண்டே இருக்கிறது என்றார். அப்போது காந்தி அவர்கள், நீங்கள் நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. பெற்றோரை இழந்த ஒரு இஸ்லாமிய குழந்தையை கண்டுபிடித்து அவரை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உங்கள் இந்து குடும்பத்தில் ஒரு இஸ்லாமியராக வளரும் வகையில் அவருக்கு கல்வி கற்பியுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றார். 1948 காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் தனது உள்ளங்கைகளை ஒன்றாக வைத்து கும்பிட்டு மன்னிப்பை அந்த நபருக்கு இந்து முறையில் வெளிப்படுத்தினார். மார்ட்டின் லூத்தர் கிங் காந்தியின் மிகப்பெரிய ரசிகராவார். வெள்ளையின வெறியர்களின் தாக்குதலால் மார்ட்டின் லூத்தர் கிங்கின் வீடு தீக்கிரையாகிய போது ஒரு ஆப்ரோ அமெரிக்க கும்பல் பழிவாங்க தயாராக இருந்தது. ஆனால் அவர்களிடம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற விதியின்படி செயல்பட்டால் இந்த உலகத்தில் எல்லோரும் குருடர்களாகவும் பொக்கை வாய்களாகவும் மட்டுமே இருக்க முடியும். எனவே அதே கூட்டத்தை மெழுகுதிரி ஏந்தி தன் வீட்டை எரித்த வெள்ளையின சகோதரர்களுக்காக இறைவேண்டல் கூட்டத்தை நடத்தினார். நம்மை எல்லாம் வியக்க வைக்கும் அற்புதமான மன்னிப்பு இது. அதுதான் இன்றைய நற்செய்தியின் மையச் செய்தி. இன்றைய நற்செய்தி 4 கட்டளைகளை தருகிறது. 1, அன்பு செய்யுங்கள். 2, மன்னியுங்கள். 3, நன்மை செய்யுங்கள். 4, இறைவேண்டல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. அன்பு செய்யுங்கள். யாரை? எதிரியை அன்பு செய்ய வேண்டும். இந்த கட்டளை மனித இயல்புக்கு மாறானது. இதில் தன்னையும் வானக தந்தையையும் பார்த்து பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எதிரியை அன்பு செய்ய தியாக அன்பு, அகாப்பே தேவை. இதற்கு கடவுளின் பலம் நமக்கு தேவை. 2, மன்னியுங்கள். யாரை மன்னிக்க வேண்டும்? நமக்கு தீமை செய்தவர்களை, காயப்படுத்தியவர்களை, நம் பெயரை கெடுத்தவர்களை. சிலுவையில் தொங்கும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நன்மையை செய்யுங்கள், இறைவேண்டல் செய்யுங்கள். இந்த 4 செயல்களையும் செய்ய மனித பலம் மட்டும் போதாது. மனிதனுடைய போக்கு தீமைக்கு தீமையை தான் செய்ய சொல்லும். ஆனால் கடவுளின் அருள்
நன்மையால் தீமையை வெல்க என்று சொல்லும். மனித பலவீனம் எதிரியை அழித்து அவரை அழிக்கவும் சாபமிடவும் சொல்லும். கடவுளின் அருள் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய சொல்லும். மனிதனுடைய எல்லா தீய குணங்களும் ஒரு நோயை பெற்றெடுக்கிறது என்று இன்றைய மனோ தத்துவ உலகம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தீய குணமும் ஒரு நோயை பெற்றெடுக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் என்னவோ ஒவ்வொரு மாத்திரைக்கும் குரோசின், மெட்டாசின், எரித்ரோமைசின், லிங்கோமைசின், கிளிண்டாமைசின், எரிசின், ஒலியாண்டாமைசின், பைராமைசின், ரொசித்ரோமைசின் என்று குறிப்பிடுகிறார்கள் போலும். நாம நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா இயேசு சொல்றத கேட்கணும். நாம மன்னிக்கிறதோ, அன்பு செய்கிறதோ, இறைவேண்டல் செய்கிறதோ அடுத்தவங்களுக்காக மட்டும் இல்ல, நமக்காக. நாம அன்பு செஞ்சே ஆகணும், மன்னிச்சே ஆகணும், நன்மை செஞ்சே ஆகணும். அதோடு அவங்களுக்காக இறைவேண்டல் செஞ்சே ஆகணும். அப்பதான் நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவி கதையை இவ்வாறு சொல்லுவார்கள். அதனை ஆங்கிலத்தில் சொன்னால் மிகவும் சுவைபட இருக்கும் என்பதற்காக ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். There is a story told of a husband and wife, both of whom were doctors. One a doctor of theology and another one doctor of medicine. When somebody knocks at the door, the maid comes and asks, "Whom you want?" They asked, "Doctor." She replied immediately, "Which doctor you want? The doctor who preaches or the doctor who practices?" எனவே சிந்திப்போம். இயேசு போதித்தவை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் மன்றாடுவோம். ஆமீன்.